எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையினால் இங்கே இந்த புளியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், இந்த கோவிலில் நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி ஐயன் கருப்பசாமியுடைய பெருங்கருணையினால் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஒரு குருவினுடைய கடமை என்னவென்றால், மக்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி அவர்களை சீர்திருத்துகிற பாதையை வழிவகுப்பவன் தான் குரு என்பது பொருள். ஆசிரியன் என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்னென்றால், ஆசு என்றால் குற்றம், இரியல் என்றால் நீக்குதல் என்பது பொருள். சூளாமணி நிகண்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். குற்றங்களை களைபவன் தான் ஆசிரியன். அப்போ மாணவர்கள் என்ன செய்கிறாங்க? குற்றம் செய்வாங்க. குழந்தைகள் குற்றம் செய்யக்கூடியவங்க தான். அறியாமையில் சில பிழைகளை செய்யக்கூடியவங்க தான். சில கர்மாக்களிலே தவறி பல்வேறு தவறுகளை செய்யக்கூடியவன் மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்வழி காட்டி அவர்களை சீர்திருத்தக்கூடிய ஒருவன் தான் ஆசிரியன், அவன்தான் குரு. அப்படிப்பட்ட குருமார்களில் நமக்கு கிடைத்ததில் சுவாமி விவேகானந்தர், அவருடைய குரு பரமஹம்சர் ராமலிங்க அடிகளார் அவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு கலியுகத்தில் கிடைத்த குருமார்கள். அவங்களுடைய உபதேச மஞ்சரிகளை, அவங்களுடைய உபதேசங்களை நம்முடைய மனதிலே கொஞ்சம் நிலைத்து நாம் சிந்தித்தோம் என்றால், நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய புயல் போல் வருகின்ற பொல்லாத எண்ணங்களெல்லாம் மாறி புனிதமான வழிகளை நாடுவதற்கு நமக்கு நல்வழி கிடைக்கும். அந்த வழிகளுக்காகத்தான் ஆன்மீக நெறிகளை நம்ம இன்றைக்கி கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். இன்று ஒரு புனிதமான நாள் என்னென்னா வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்புன்னு சொன்னாலே எல்லா மனிதர்கள்ட்டையும் ஒரு பொதுவான ஒரு எண்ணம் என்னென்னு சொன்னால், அஷ்டலட்சுமியில் வரலட்சுமியும் ஒரு அம்மா, அதில் இந்த லட்சுமிக்கு ஒரு பூஜை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. வரன் என்றால் கணவன் என்பது பொருள். உங்களுக்கு வரன் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்கள்ல. வரன்னா கணவன் அப்படின்னு அர்த்தம். பெண்களெல்லாம் தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும், ஆயுள் பலமாக இருக்கணும், அவங்களுடைய உள்ளத்தில் நம்ம என்றைக்கும் குடியிருக்கணும். யாருடைய உள்ளத்தில்? கணவருடைய உள்ளத்தில் நம்ம குடியிருக்கணும். இருவரின் இதயத்தில் ஒருவராய் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நியமனம் செய்து அப்படி ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி அந்த அம்பாளுக்காக நோன்பு விரதம் எடுத்து அதுக்கு அலங்கார ஆராதனைகள் செய்து சுமங்கலம் தரமான பொருள்கள், வளையல், குங்குமம், பொட்டுக்கள், அலங்கார சாதனங்கள், பெண்கள் அனுபவிக்கக்கூடிய ஜாக்கெட்டு துணிகள், சேலைகள், இவைகளெல்லாம் வச்சு கும்பிட்டு அதெல்லாம் சுமங்கலிகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் தானமாக கொடுப்பாங்க, பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்படி வாங்கிட்டு போகிறவங்களுடைய மகிழ்ச்சியும் கொடுத்தோம் என்ற மகிழ்ந்த உணர்வும் அவன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் என்பதற்காகத்தான் நம்ம அந்த வரலட்சுமி நோன்பை கொண்டு ரொம்ப சிறப்பாக நம்ம வச்சுருக்கிறோம். நேற்றும் இன்றும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கு முன்னாலேயும் நாம் ஒரு யாகத்தை நடத்துகிறோம். அந்த யாகம் பௌர்ணமிக்கு முதல் நாள் என்ன கிழமையாக இருந்தாலும் நடத்தி தான் ஆகணுங்கிற ஒரு நியமனத்துக்கு வந்திருக்கோம். நேற்று ஒரு நிலைமை என்னென்னு சொன்னால், வியாழக்கிழமையாக வந்துருச்சு. இங்கே வியாழனும் வெளியும் 2 நாட்களுமே சாமிக்கு அருள்வாக்கு சொல்லி மக்களுடைய மனக்குறைகளை தீர்க்கக்கூடிய நாள். இந்த யாகத்தில் பங்கெடுத்தவங்களும் அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாங்க, யதார்த்தமாக வந்த பக்தர்களும் அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அத்தனை பேருக்கே இந்த உலக சேமமாக விளங்கப்பட்ட இந்த யாகத்தில் ஒரு மாபெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு என்பது தான் மிக முக்கியமானது. விரதம் என்பது ஒன்றும் சாதாரணமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காப்பது விரதம். விவேகானந்தர் சொன்னார், விரதம்னா என்னது? காப்பது விரதம். என்னத்தை காப்பது? சொத்து சுகத்தை காப்பது விரதமா? இல்லை. நம்முடைய எண்ணம் நீதி தவறாமல், நம் எண்ணத்தை சிதறவிடாமல் காப்பது விரதம். நம்முடைய மனதை அதர்ம பாதையில் போக விடாமல் தடுத்து நிறுத்தி காப்பது விரதம்.
நம்முடைய எண்ணத்தின் மன உணர்வுகள் ஒரு நிலையில் இருந்து சிதறாமல் ஒருநிலைப்பட்ட வைராக்கிய மனோநிலைகளை சிதறவிடாமல் காப்பதற்கு பெயர் விரதம். அந்த விரதத்தில் மிகவும் உயர்ந்தவர் நம்ம 63 நாயன்மார்களில் நந்தனார் மிகவும் அந்த விரதத்தில் உயர்ந்தவர். நந்தனார்னாலே எல்லாருக்கும் தெரியும், விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன். அதை ஜாதி குலம்னு பேசுறதுக்கெல்லாம் நான் விரும்பலை. அப்படி ஒரு எண்ணம் வந்து அதை நான் பிழையாக நினைக்கக்கூடியவன். எல்லாருமே ஆண்டவனுடைய பிள்ளைகள், அதுதான் மனிதன் உணரணும். ஆனால் யாருடைய உணர்வுலையும் அது இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் இருக்கணும் என்பது என் கருத்து. ஏற்பது அவர்களுடைய விருப்பம், ஏற்பது அவர்களுடைய விருப்பம். நம்முடைய குறுந்தொகையில் ஒரு ஆசிரியர் செம்புலப்பயலீரார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் உண்டு. சங்க இலக்கியங்களில் செம்புலப்பயலர் அவர் ஒரு ஒருங்கிணைந்த மனோநிலைகளை பற்றி ஒரு பாட்டில் சொல்லுவார். யாயும் ஞாயும் யாராகியரே, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், அன்புடை நெஞ்சம்தான் செம்புல பயனீரார் போல் கலந்தனவே அப்படின்னு சொல்லி, ஞாயும் யாராகியரேன்னு என்ன அர்த்தம்னா, என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யார் யாருன்னே தெரியாது, எந்தையும் நுந்தையும் எம்முறை களிர், உன் தந்தையும் என்னுடைய தந்தையும் எந்த உறவும் இல்லை, ஆனால் உன்னை நான் பார்த்து பழகியதும் நீ என்னை பார்த்து பழகியதும் வானத்திலிருந்து விழுகின்ற வெண்மலை துளிகள், வெண்மலை துளின்னு அதில் சொன்னார், விளக்கம் அங்கே தான் இருக்குது. வானிலிருந்து விழுகின்ற வெண்மலை துளிகள் பூமியில் விழுந்து வருவது வரை அது வெண்மையாகவே தான் இருக்குது. சாக்கடையில் விழுந்தால் சாக்கடை, கடலில் விழுந்தால் அது கடல் நீர், ஆற்றில் விழுந்தால் ஆற்று நீர், சேற்றில் விழுந்தால் சேற்று நீர். ஆனால் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்துச்சு? வானத்திலிருந்து வெண்மையாக தான் பிறந்துச்சு. அது சேர்ந்ததுனால அதனுடைய குணமும் தன்மையும் மனிதனுக்கு மாற்றப்பட்டது. அதை மாதிரி இந்த வெண்மலை துளிகள் செம்மண்ணிலே விழுந்து செம்மை நிறமாக ஆக்கி அந்த நிறத்தையும் தண்ணீரின் தன்மையவும் எப்படி பிரிக்க முடியாமல் ஆனதோ அதுபோல் உன் அன்பும் என் அன்பும் பிரிக்க முடியாமல் ஆனது என்பதை பற்றி அவர் விளக்குகிறார். இதை எதுக்கு சொல்கிறோம்னா, தோன்றிய இடத்தை பற்றி பேச்சே இல்லை. பகவான் படைக்கும்போது எல்லாரும் 8000 ஜீவஜந்துக்களையும் ஒழுங்காகத்தான் படைத்தார். அவன் பழக்க வழக்கம், அவன் கலாச்சாரத்தை வச்சு வகுப்பு வாரியாக மனிதன் பிரிந்து கொண்டவனும் பிரித்தவனும் தான் இந்த பூலோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லாருடைய கண்ணும் பார்க்கும், ஒருத்தன் கண்ணு சாப்பிட்றதுக்கும் இன்னொருத்தன் கண்ணு பார்க்கறதுக்குமா இறைவன் படைக்கலை. உண்மையா இல்லையா? எல்லா உறுப்புகளும் யார் யாருக்கு என்ன உண்டோ அதே தன்மையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. பாலாப்புற மனுஷனுடைய மனசு மட்டும்தான் பாகுபாடை பிரித்து இந்த உலகத்தை பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு சொல்லி நந்தனார் கடுமையான விரதம் இருந்து உண்ணாமல் உறங்காமல் இருந்து மன உபாதைகளையெல்லாம் நீக்கிட்டு ஒருங்கிணைந்த மனோபக்குவத்தோடு தன்னுடைய மனதை செம்மைப்படுத்தி சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சிந்தித்து அப்படியே அவர் உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சு. ஔவையார் சொன்ன வாக்கு, சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை, உபாயம் இதுவாம் என்று உதித்து விற்க வேண்டும்னு சொன்னான். அதனால் சிவாய நம என்று சிந்தித்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அந்தனருடைய வீட்டுக்கு வேலைக்கு வருகிற பொழுது, என்னடா நேரத்தோடு வேலைக்கு வரக்கூடிய இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக வரலையே, ஏண்டா வரல அப்படின்னு அவர் கேட்டார். பகவானை சேவித்துக்கிட்டு இருந்தேன் சுவாமி, மனதில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன், சிதம்பரத்துக்கு நான் போய் சாமியை பார்க்கணும் அப்படின்னு நந்தனார் சொன்னார். அப்படி நந்தனார் சொன்ன வார்த்தையை கேட்டோன்னே, இவன் எங்கே கோயிலுக்குள்ளே போகிறதுங்க, சிவனை பார்ப்பதுங்க, இவனை அம்பலத்துக்குள்ளே யார் விட போகிறா? ஆனால் அபிஷ்டு, ஏன்டா இப்படி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ போகக்கூடாதுன்னார். அது எப்படி சாமி? ஆதி சிவனுக்கு அங்கத்தில் பங்கமில்லை, ஆத்மாதானே பெரிது. என்னுடைய ஆத்மாவை அவருக்காக அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிற பொழுது நான் ஆதிசிவனை பார்க்க முடியாதா அப்படின்னு அவர் கேட்டார். நீ போகிறது சரி, நாளை சித்தம்பலம்பதிக்கு போகணும்னு சொன்னால் இன்றைக்கி என்னுடைய விவசாய வேலைகளெல்லாம் நீ செய்துட்டு போகணும்னு சொல்கிறார். அன்றைக்கி தான் விதைக்கணும், அன்றைக்கி தான் எல்லாமே பார்க்கணும். இவர் 3 நாள் அவகாசத்தை எடுத்துக்கிட்டார் நந்தனார். சிவபெருமானே, உன்னை பார்க்கறதுக்கு என்னை தடையாக்குறான், இந்த நெல்லெல்லாம் விதைத்து அறுவடையாகி அவருக்கு மேனியாக கொடுத்தால்தான் இந்த மேனி உன் திருமேனியை பார்க்கும் ஐயா, அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி உண்ணாமல் உறங்காமல் இருந்து இரவெல்லாம் காத்திருந்து கண் விழித்து அப்படி விரதமாக இருந்தார். ஒரு நாள் விதைச்சார், மறுநாள் முளைச்சி 3 நாளைக்குள்ளே அது நெல்லாகி கதிராகி சதிராகி நெல்லாகி வித்தாகி முத்தாகி அந்தனர் வீட்டு முத்தத்தில் போய் மேனியாக குவிஞ்சிடுது.
அந்தணருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை, விளைந்து விட்டது. எப்படி வந்தது? என் ஐயனே ஆண்டேனே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நந்தனார் காலில் வந்து விழுந்தான். ஆண்டவனை வந்து ஆலயத்தில் பார்ப்பதை விட உன்னை விட புனிதமான ஆத்மாவில் பார்ப்பவன் தாண்டா ஞானின்னு சொன்னான் அந்தணர். எப்படி சொன்னான்? ஆண்டவனை ஆலயத்தில் பார்க்குறத விட உன்னை மாதிரி புனிதமான ஆத்மாவுக்குள்ளே பார்க்குறவன் தான் ஞானி. உன்னுடைய ஆன்மாவில் நான் ஆதி சிவனை பார்த்தேன் அப்பா, எங்கு சென்று மோட்சம் அடைய வேண்டுமோ அதை உன் உள்ளத்திலே நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லி பூரண நமஸ்காரம் செய்தார். அப்படிப்பட்ட நந்தனார் உடனே சித்தம்பலபதிக்கு போகிறார். ஆனால் போன உடனே சுவாமியை அடைந்தாரா அடையவில்லையா என்பது சரித்திரத்தில் பல மறைவுகள், சரித்திரத்தில் மறைக்கப்பட்டது நிறைய இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லுதேன்னா, நந்தனார் போய் கோவில் வாசலில் நின்னார். ஐயனை நான் பார்க்க வேண்டும், ஆலயத்துக்குள் வர வேண்டும்னு சொன்னார். எல்லா பக்தர்களும் இவருடைய இதயத்தில் சிவன் வீட்டி இருக்கிறார், 3 நாட்களில் விதைத்த விதைகளெல்லாம் முளையாகி வித்தாகி நெல்லாகி இவர் மனதும் கல்லாகி ஈசனை காண வந்தார். ஆகையால் இவருக்கு நீங்கள் சுவாமியை பார்க்கக்கூடிய வழியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர் கூட இருந்த பக்தர்களிலிருந்து பல பேர்கள் வந்து சொன்னாங்க. ஆனால் கோவிலை நடத்தக்கூடியவர்களோ யாருமே உள்ளுக்கு விடலை. உடனே நந்தனாருடைய கண்களிலே கண்ணீர் வந்துச்சு. சிவனே, எனக்குள் பார்த்தேன் நான், ஆனாலும் உன்னையை ஊராரும் உலகோரும் போற்றுகின்ற அம்பலத்தில் பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா? உன்னை பார்க்கக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லையா? அல்லது உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியம்தான் எனக்கு இல்லையா பெருமானே? அப்படி சொல்லி கண்கள் மூடி அழுத கண்ணும் தொழுத கையுமாக நின்றான். கண்ணீர் கண்ணில் வருது, கைகள் தொழுது. அதான் அழுத கண்ணும் தொழுத கையுமாக நின்றார். அப்படி நிற்கும் பொழுது ஒருத்தர் வந்து இவனை வான்னு சொல்லவும் முடியாது, வராதன்னு சொல்லவும் முடியாது, எப்படிப்பட்ட பக்குவமான வார்த்தையை சொன்னால் இவனை உள்ளுக்கு அழைக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் அருமையான பிளான் போட்டான். ஒரு பெரிய அறிவாளி அவன். என்ன சொன்னான் தெரியுமா? அந்தணர் என்போர் அறவோர் மறவாமறை வேதநாயகனை குறையிலா குணக்குன்றாய் காணாய் செந்தழல் இறங்கி செந்தி மூட்டி வந்தாய் என்றால் சிந்தையில் உதித்த சிவனோடு இணைவாய். அப்பா, அந்தணன் அறவோர்கள் நான் தர்மம் அறிந்தவனா? அந்தணன் சொல்வார். என்ன சொன்னார்? அந்தணன் என்போன் அறவோன், அந்தணன் குரு நான் வந்து தர்மம் அறிந்தவனப்பா. குணக்குன்றோடு பகவானை சேவித்து வந்த உனக்கு அருமையான ஒரு வாசகத்தை சொல்லுகிறேன் கேள். உன்னை எப்படி ஏற்றுக்கிடுவார் சிவபெருமான் தெரியுமா? எப்படி? செந்தழல் இறங்கி செந்தி மூட்டி சிந்தையில் சிவனை கண்டால். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? என்ன வார்த்தை? குழி தோண்டி விறகெல்லாம் வச்சு தீ மூட்டி நெருப்பில் இறங்கி நின்று சிந்தையில் சிவனை கொண்டால். இறங்கிட்டு உடனே வந்துடக்கூடாதான். தீக்குள்ளே இறங்கி அப்படி சிந்தித்துக்கிட்டு சிவனை உன் உள்ளத்தால் நினைந்து உருகி நின்றால் அம்பலத்தில் ஆடும் ஆண்டவனை காண்பாய். தில்லை சித்தம்பலபதியை நீ பார்த்துக்கிடுவ, நீ வந்துடலாம்னாரு. எவ்வளோ சூட்சமமான வார்த்தை, எவ்வளோ சூட்சமமான வார்த்தை. சொன்ன நெறி தவறாத உத்தமன் நந்தனார் அருமையான தீயை மூட்டினார். விறகுல தீ எரிஞ்சுக்கிட்டு அப்படி செந்தியில் போய் இறங்கி நின்றார். அப்படிங்கிறதோட புராணம் முடியுது. அதுக்கு அடுத்து உள்ளுக்கு போனார். போகிறது யாருக்கு தெரியும்? தீக்குள்ளே போனது தான் தெரியும். சிந்தித்து இருந்தால் சிந்தை குணக்குன்றாய் சிவனை காண்பாய். அதைத்தான் எழுதிக்கிறான் பெரிய புராணத்தில். உள்ள நின்னதோடு சரி, சிவனை அடைந்து விட்டார் என்று எல்லோரும் கோஷமிட்டார்கள். சிவனை கண்டு விட்டான் என்று எல்லோரும் கோஷமிட்டார்கள். இப்படி ஒரு சம்பவம் தான் நந்தனாருக்கு நடந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனால் அவர் தீயும் கொல்லாத தீவினை ஆனேனே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நெருப்பு அணையலை. நெருப்பு இயற்கை, அது பஞ்சபூதத்தில் ஒன்று, எப்படி அழியும்? இப்படி ஒரு நிலைகளை நந்தனாருடைய காலத்தில் அடைந்தார். ஆனாலும் அவர் ஆத்மா ஆண்டவனை அடைந்து விட்டது என்ற புராணத்தை படித்து இன்று வரை அவருடைய புகழை நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது அந்த மன வலிமையோடு தீக்குள்ளே இறங்கி சிவனை சிந்திக்கிற குணம் கிடைத்ததா அப்படின்னு நம்ம புகழ்ந்து பேசுவோம். ஆனால் நடந்த சம்பவம் எவ்வளோ பெரிய வேதனைக்குரியது என்பது தான் இந்த இடத்துல உணர வேண்டிய உண்மைகள். புரிகிறதா உங்களுக்கு? அதனால் இப்படியெல்லாம் சில பேர்கள் பகவானை அடைய முடியாமலும் அம்பலத்துக்குள் போக முடியாமலும் தடைகள் இருந்து அப்படியே வரணும்னா நீ இந்த நிலைகளை அடைந்து தான் வரணும் அப்படிங்கிற பல்வேறு காரண கர்த்தாக்களை உருவாக்கி
மனிதனை மனிதன் பிரித்து பார்த்து பகைத்து பார்த்து இறைவனை அடைவதற்கு கூட தடை கற்களை விதித்து நின்ற சமூகம்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம். இந்த சீர்திருத்தங்களை பெறுவதற்காக எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள். அதிலே ஐயா ஈவேரா பெரியார் அவர்கள் மனிதகுல தெய்வம், போற்றத்தக்க ஒரு பெருமான். ஆன்மீகவாதியாகிய நான் ஈவேரா பற்றி புகழ்ந்து பேச நீங்கள் நினைக்கக்கூடாது. ஈவேரா ராமசாமி பெரியாருடைய நீதி எனக்கு பிடிக்கும். அவர் கடவுளை பற்றி சொன்ன கருத்தை பற்றி எனக்கு தேவையில்லை. ஆனால் அவருடைய நீதி எனக்கு பிடிக்கும். மனிதன் ஒருங்கிணைந்த நோக்கோடு வாழ வேண்டும் என்ற தத்துவம் எனக்கு பிடிக்கும். மனிதனை மனிதன் பகுத்து பார்க்கக்கூடாது என்ற சமத்துவ உணர்வுகள் எனக்கு பிடிக்கும். அவரை மாதிரி சீர்திருத்தவாதிகள் தான் இந்த நிலைகளெல்லாம் சீர்திருத்தி இன்றைக்கி எல்லாரும் கடவுளை கும்பிடலாம், எல்லாரும் சாமியை கும்பிடலாம் அப்படிங்கிற பரந்த மனநிலைகளை உருவாக்கி வைத்தவர் யாருன்னு சொன்னால், இந்த மாதிரி சீர்திருத்தவாதிகள்லாம் நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் இருக்கக்கூடிய சில மனக்குறைகளை மனவேதனைகளையெல்லாம் நீக்கி மனிதனை மனிதனாக வாழ வைத்ததில் அவங்களும் ஒருத்தங்க. இது ஆன்மீகமாக இருந்தாலும் ஆன்மீகம் உணர்த்தக்கூடியது நீதியை தான் உணர்த்துது. ஆன்மீகம் ஆத்மாவை பற்றி சொல்கிற பொழுது என்ன நடக்கு? மாசற்ற ஆன்மாவே ஈசனாவான். நம்ம கோயிலில் உள்ள எம்பளம் என்னது? மாசிலா மனமே ஈசன் கோயில். உன் மனது தூய்மையாக இருந்தால் போதும், அங்கே பகவான் குடியிருப்பான். உன் உள்ளத்துக்குள்ளே நீ உணர்ந்து மாசற்று எந்த சிந்தனையும் இல்லாமல் நீ சிவனை சிந்தித்தால் போதும், உன் உள்ளத்துக்குள்ளேயே என்ன செய்யும்? அது உன்னை வழிகாட்டும். அப்போ உள்ள தூய்மை மனிதனுக்கு உயர்ந்தது. ஆகையினால் எல்லாருடைய மனதையும் செம்மையாக்கி பகவானே தஞ்சம் என்று உணர்ந்து எல்லோருடைய இதயத்திலும் இறைவன் வீற்றிருக்கிறான் என்ற உண்மைகளை உணர்த்தி மாசிலாத எல்லா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்கி வாழ்த்துவோம், வணங்குவோம். சுவாமி பார கருப்பசுவாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றவ 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 முதல் உத்தரவு கோயம்புத்தூர்.